வெல்கம் பேக் டு சேனல். ஃபைனலி நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம தளபதி விஜயோட ஆக்டிங் ரெடியான ஜனநாயகன் திரைப்படத்துடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் கட்டை இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரெய்லர் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெய்லர் 2 minutes 52 seconds கட் பண்ணியிருக்காங்க. நான் வரைக்கும் சொன்னதான். ஸோ அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே வேற லெவலாக செதுக்கியிருக்காங்க தளபதியை. குறிப்பாக படத்தோட ட்ரெய்லரோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா செம கூஸ் பம்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. வேற அளவு வெறித்தனமாக இருந்துச்சு. இந்த படத்தில் எக்கச்சக்கமான கூஸ் பம்ஸ். நம்ம தளபதியோடைய லாஸ்ட் படம்ன்றதுனால ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரியான சில சீக்வன்ஸ் பயங்கரமாக வச்சு சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அண்ட் படத்தோட ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரெயிலர் பார்த்தோன்னே நீங்கள் ஏற்கனவே பகவந்த் கேசரி மூவியை பார்த்துருந்தீங்கன்னா ஸ்டோரி என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரெயிலரில் வரக்கூடிய நம்ம தளபதியோட போர்ஷன்ஸ் ஆகட்டும், அமிதாப் பச்சன் கூட சேர்ந்து இருக்கிற போர்ஷன்ஸாக இருக்கட்டும், அண்ட் பாபியோட போர்ஷன்ஸ் ஆகட்டும், ஸோ 3 போர்ஷன்ஸுமே நல்லா சூப்பராகவே ஒத்து போகுது. அண்ட் குறிப்பாக ஃப்ளாஷ்பேக்கில் தான் தளபதி போலீஸாக இருக்கிற மாதிரியும் காமிக்கப்படுது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அமிதாப் பச்சனுக்காக இருக்கிற மாதிரி காட்டப்படுது. ஸோ அது அப்படியே பகவந்த் கேசரியை உரிச்சு வச்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் பகவந்த் கேசரியில் பாலையாக்கு பன்ஷியல் ஆக்ஷன் சொல்லிட்டு நிறைய வச்சிருப்பாங்க. நிறைய சீன்ஸ் ஏற்றுக்கவே முடியாத லெவலில் இருக்கும். ஆனால் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறப்போ ஸோ அதில் இருக்கிற மாதிரி இதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் நிறைய கிரிஞ்சு இருந்துச்சு. ஸோ நிறைய என்னதான் நிறைய உண்மையை பேசியிருந்தாலும் ஆனால் அந்த படத்தில் பார்க்குறதுன்றது லாஜிக்கெலாம் கொஞ்சம் கழட்டி வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஜனநாயகன் அப்படி இல்லாமல் ஸோ நல்லா ரியாலிட்டியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே நம்புற விதத்தில் தான் படத்தை எடுத்திருப்பாங்கன்னு கண்டிப்பா நம்பலாம். ட்ரெயிலர் பார்த்தோன்னே தெரியுது ரொம்ப நல்லா இருக்குன்னு. முக்கியமா நான் எதிர்பார்த்த ஒரு சீனு, அந்த ஃபேக்டரி சீக்வன்ஸ்ல பாலையா பகவந்த் கேசரியில பறந்துட்டு வருவாரு. அந்த சீக்வன்ஸ் அப்படியே தவிர்த்துட்டு இந்த படத்துல நம்ம தளபதி பைக்ல ஒரு மாதிரி சீனை காட்டப்படுது. பாடா அதையாச்சும் இங்க மாத்தினாங்களே அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய அதுக்கப்புறம் அந்த ஃபைட் முடிஞ்ச உடனே அந்த டைலாக்ஸ் தான் கொஞ்சம் நிறைய பஞ்ச் ரொம்ப ஒரு மாதிரி கிரிஞ்சா இல்லாம ஒரு மாதிரி நல்லா சூப்பராகவே ஏத்துக்கிற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெயிலர்லேயே டைலாக்ஸ்லாம் சூப்பராகவே எழுதியிருக்காங்க. ஸோ பாலையாக்கு ஏற்ற மாதிரி டைலாக்ஸ்லாம் அது வேற, தளபதிக்கு ஏற்ற மாதிரி டைலாக்ஸை அப்படியே மாற்றி போட்டதில் ஸோ படம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பகவந்த் கேசி கதையில் இருந்தாலும் ஸோ படமாக பார்க்குறப்போ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு தான் தோணுது. ஸோ கண்டிப்பாக படம் வேற அளவு வெறித்தனமாக இருக்க போகுது. ஸோ ஸ்டே டியூன். ஸோ இந்த படம் நீங்கள் யாரெல்லாம் தேட்டரில் போய் பார்க்க போகிறீங்க, FDFSக்கு யாரெல்லாம் புக் பண்ண போகிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வில்லனோட ஸ்டோரி என்னன்றது தெரிஞ்சிருக்கும். பகவந்த் கேசர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் அவன் கால் அடியில் தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவான் போல. அதே மாதிரி தான் இங்கே பாபிடியில் இந்தியா ஃபுல்லாக என் காலடியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை அந்த நம்ம நாட்டுக்கே ஒரு த்ரெட்டனிங்கான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியும் ட்ரெயிலர் காட்டுறாங்க. பட் அது என்ன டீட்டெயில் அப்படின்றது நம்ம படம் பார்க்குறப்ப தான் நமக்கு என்ன கதைன்னு புரியும். ஆனால் மோட்டிவேஷன் சேம் தான் 2 படத்துக்கும். ஸோ கண்டிப்பாக இது பகவந்த் கேசரி மாதிரி இருக்காது, ஆனால் ஸ்டோரி வைஸாக அப்படி இருக்கும். ஸோ ஓவராலாக கதை என்னதான் இருந்தாலும், பகவந்த் கேசரியோட கதையாகவே இருந்தாலும் மேக்கிங் வைஸாக ஜனநாயகன் திரைப்படத்தை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே இந்த படம் பயங்கரமாக ஓடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் இருக்கிற சில கிரிஞ்சான பஞ்சான டைலாக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ ரியலாக எப்படி தளபதி படத்தில் ஸோ என்ன மாதிரியான ஒரு டைலாக்ஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்த்து பக்குவமாக பண்ணியிருப்பாங்கன்னு கண்டிப்பாக நம்ம நம்பலாம். நீங்கள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக ஒன்று வச்சுக்கலாம். என்னென்னா தளபதி விஜயோடைய குருவியா இருக்கட்டும் அண்ட் கில்லி படமா இருக்கட்டும், 2 படமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் படம் கிடையாது. ஏற்கனவே தெலுங்குல எடுத்திருக்க படத்தை அவங்க அப்படியே ரீமேக் பண்ணி தான் நமக்கு தமிழ்ல கில்லி குருவின்னு 2 படம் வந்துச்சு. ஸோ அதோடைய ஒரிஜினல் வெர்ஷன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குருவி படத்தோட செகண்ட் ஹாஃப்லாம் அந்த சத்ரபதி படத்தில் அதில் இருக்கிற ஸ்டோரி அப்படியே கொஞ்சம் இங்கே கொண்டு பட்டிடிங்கிங் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது ஆனால் தெலுங்குல பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் ஆனால் தமிழில் பார்க்கறதுக்கு நம்ம தளபதியோட ஆக்டிங்கில் அந்த படம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கில்லி படத்தை சொல்லலாம். ஸோ மகேஷ் பாபுடைய படத்தை விட கில்லி படம் வேற அளவு சூப்பராக பயங்கரமான சேஞ்சஸ் பண்ணி ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி தான் ஜனநாயகன் படமும். இப்போ பகவந்த் கேசரி அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி ஸ்டோரி இருந்தாலும் ஆனால் மேக்கிங் வைஸாக கண்டிப்பாக வேற லெவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ அதுக்காகவே இந்த படம் பயங்கரமாக ஓடு நினைக்கிறேன். ஸோ கதையில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டில். பட் அப்படி தோணுனாலுமே அந்த மோட்டிவ் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ ஓவரால் அந்த அவுட்லைன் ஸ்டோரியாக வச்சு பார்க்குறப்போ 2மே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் மேக்கிங் வைஸாக கண்டிப்பாக படம் ஜனநாயகன் வேற லெவலாக இருக்க போகுது. ஸோ ஸ்டே டியூன். கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு. அண்ட் குறிப்பாக இந்த படம் பார்க்குறப்போ கண்டிப்பாக நிறைய சீன்ஸ் நீங்கள் பகவந்த் கேசரியில் பார்க்காத சில சீன்ஸ் கூட இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ அப்படியே பகவந்த் கேசரியை உடிச்சு வைக்கல, ஆனால் ஸ்டோரியை மட்டும் தான் கொஞ்சம் அங்கங்கே கழட்டு வெட்டி ஸோ அந்த பாலிடிக்ஸ்லாம் சில விஷயங்கள்லாம் ரொம்ப இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அது ஆப்டாக இந்த படத்தோட மெயின் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெயிலெலாம் அந்த சீன்ஸாக பார்க்க முடிஞ்சது நல்லா இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் ஒரு 10 seconds சீன்ஸ் வேற லெவலாக இருந்துச்சுங்க. ஸோ அவருடைய அந்த பொலிட்டிக்கல் சில விஷயங்கள்
அதை கொஞ்சம் இப்போ இருக்கிற ஒரு பர்சனல் ஒப்பீனியன் மாதிரி வந்து கடைசியில் ஒன்று போட்டு விட்டாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் பார்த்த உடனே உங்களோட ரியாக்ஷன்ன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.